நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையடிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க. இந்த கிராமத்தில் ஒரே மலையிலே அருகருகே 2 குடைவரை கோவிலை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குடைவரை கோவிலை கட்டினது யார் தெரியுமா? பல்லவ மன்னனுங்க. இந்த சிவன் குடைவரை கோவிலும் விஷ்ணு குடைவரை கோவிலும் கிபி 812ஆம் ஆண்டு ஆட்சி செஞ்ச தந்திவர்ம பல்லவனும். இந்த கோவிலோட சிறப்பே விஷ்ணுவும் சிவனும் அருகில் உள்ளது தான். இது விஷ்ணு கோவில், சிவன் கோவில் அங்க இருக்கு. ஒரு சில கல்வெட்டு தான் இங்க இருக்கு. இதை சுற்றிலும் இந்த ஏரியா சுற்றிலும் மட்டும்தான் கல்வெட்டே இருக்கு, பல்லவர் கால கல்வெட்டு. இந்த பெருமாள் கோயில்ல பெருமாள் படுத்திருக்காருல, அவர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் பெருமாள் எடுத்த அவதாரங்கள் பத்தி சிலைகள் இருக்கும். அப்படியே அருகே ஓவியங்கள் இருக்கும். இந்த ஓவியங்கள் எல்லாமே இயற்கையான வண்ணங்களால வரையப்பட்டது. இது கண்டறியப்பட்டதுனால இதை என்ன சொல்றாங்கன்னா டெம்பரா மூரல் பெயிண்டிங் டெக்னிக்னு சொல்றாங்க. இந்த பெயிண்டிங்கோட டெக்னிக் இங்க பாருங்க, அந்த காலத்துல மக்கள்லாம் ஆடுபுலி ஆட்டம் விளையாடி இருக்காங்க. இங்கேயே வேலை பார்த்துட்டு அப்படியே விளையாடுறது, களைப்பு தீர்றதுக்காக விளையாடுறது. நம்ம பல்லவர்களோட நிறைய குடைவரை கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடுபுலி ஆட்டத்தை பார்க்கலாம். நம்ம மலைக்கோட்டைக்கு கீழே, திருச்சி மலைக்கோட்டைக்கு கீழே உள்ள குடைவரை கோவில்லையும் பார்க்கலாம். நம்ம பல்லவர்களோட சின்னத்தை பாருங்க, சிங்கம். பல்லவர்களும் நம்ம முத்திரையர்களுக்கும் இந்த சிங்கம் தான் சின்னமா இருக்கும். அவங்க பல்லவர்களோட தூணு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவியக்கலை சிற்பக்கலையாக மாறினதுக்கான சான்று இருக்கும். அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் இந்த டிசைன்லாம். இதற்கு அருகில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு போகிறோம். இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குங்க.